என்ன இது? ஓ, அத கேக்குறீங்களா? எனக்கும் தெரியல நீ. பாரதி சொன்னாங்கன்னு இப்பதான் 2-3 பேர் வந்து வேலையெல்லாம் முடிச்சிட்டு போனாங்க. நானே முடிக்கிறப்பதான் வந்து பார்த்தேன். அவங்க கிட்ட கேட்டப்பதான் பாரதி பண்ண ஏற்பாடுன்னு தெரிஞ்சது. ஆமா, எதுக்கு இதெல்லாம்? தெரியல நீ. அவங்க பண்ணி வச்ச கல்யாணம் அடுத்தடுத்த விஷயங்களையும் அவங்களே பண்ணணும்னு நினைக்கிறாங்க போல இருக்கு. ஓ, அபிக்கும் மனோவுக்கும் ஃபர்ஸ்ட் நைட் ஏற்பாடு பண்ணிருக்காங்களா? பாரதி பண்றது தப்புன்னு சொல்ல முடியாது. கல்யாணமே நடந்துருச்சு. இனிமே எப்படியும் நடக்க வேண்டிய விஷயங்கள் நடந்துதானே ஆகணும். ஆனா இதெல்லாம் உங்க அண்ணனுக்கு தெரிஞ்சா அவர் எப்படி எடுத்துப்பாரோன்னு நினைச்சாலே பயமா இருக்கு. உங்க அண்ணன் சும்மாவே குதிப்பாரு. பாரதி இந்த மாதிரி பண்றதெல்லாம் தெரிஞ்சா அவர் கால்ல சலங்க கட்டிவிட்ட மாதிரி ஆயிடும். உங்க அண்ணனுக்கு வர கோவத்துக்கு சொல்லவே வேணாம். என்ன கூத்து பண்ண போறாரோ தெரியல. எனக்கு நடக்க போறத நினைச்சாலே பயமா இருக்கு மித்ரா. இதை எப்படி சமாளிக்க போறோனே தெரியல. நானும் இவ்ளோ நேரம் அத பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். பாரதி அண்ணனோட கோபம் குறையிற வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இருந்திருக்கலாம். விடுங்க, நாம என்ன நீ பண்ண முடியும்? நம்மள கேட்டா அவங்க எல்லாத்தையும் பண்றாங்க. அவங்க இஷ்டத்துக்கு முடிவு பண்ணி கல்யாணத்தையே பண்ணி வச்சுட்டாங்க. இத மட்டும் நம்ம கிட்ட கலந்து பேசுவாங்கன்னு நம்ம எப்படி எதிர்பார்க்க முடியும்? நீ சொல்றது வாஸ்தவம் தான் மித்ரா. ஆனா அது நடக்க வேண்டிய நேரத்துல நடக்கிறது நல்லது தானே. என்ன பாரதி இதை என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா எல்லாரும் சேர்ந்து இதை பண்ணிருக்கலாம். ஏன் இப்படி பண்ணாங்கன்னு தெரியலையே. சரி, நான் போய் அபிய ரெடி பண்றேன். போங்க, போய் பாரதி கிட்ட சொன்னா சத்தியமா எனக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு சொல்லுவா. மத்தவங்க யாரும் அதை நம்ப போறதில்ல. ஏன்னா யார பத்தியுமே கவலைப்படாம கோவில்ல போய் கல்யாணம் பண்ணி வச்சவ தானே. இன்னைக்கு நடக்க போறது நாம வேடிக்கை பார்த்தா மட்டும் போதும். மத்ததெல்லாம் தன்னால நடக்கும். பாமீனா, ஏன் பாட்டி? பாரதி என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நானும் சேர்ந்து எல்லா ஏற்பாட்டையும் பண்ணிருப்பேன்ல. பையன் உங்க வீட்டு பையனா இருந்தாலும் பொண்ணு எங்க வீட்டு பொண்ணு தானே. என்ன சொல்ற மீனா? எனக்கு எதுவுமே தெரியலையே. சரியா போச்சு போங்க. இப்பதான் நீங்க அலங்காரம் பண்ண ஃபர்ஸ்ட் நைட் ரூம நான் பாத்துட்டு வந்தேன். ஃபர்ஸ்ட் நைட்டா? யாருக்கு? இது நல்ல கதையா இருக்கே. ஃபர்ஸ்ட் நைட் யாருக்கு பண்ணுவாங்க? பாரதி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அடுத்தடுத்து நடக்க வேண்டியதெல்லாம் நடந்தாகணும்ல. பாட்டி, பாரதி தான் எல்லா ஏற்பாட்டையும் பண்ணிருக்காங்க. ஓ, அப்படியா விஷயம்? பாரதி என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையே. சரி சரி, நீ அபிய கூட்டிட்டு போய் ரெடி பண்ணு. நாங்க மனோவை ரெடி பண்ணி அனுப்பி வைக்கிறோம். சரி. டேய், நீ என்னடா பப்பரப்பான்னு பாத்துக்கிட்டு மசம் நிக்கிற? இந்தா போய் இந்த வேட்டி சட்டையை கட்டிட்டு ரெடி ஆகும். போ. பாட்டி, வீடு பறிக்கிற நிலைமையில இதெல்லாம் தேவைதானா? அட போடா லூசு பயல. அது காலாகாலத்துல நடந்தாதான் மரியாதை. வெட்டி பேச்சு பேசிட்டு இருக்காம போய் ரெடி ஆகு. இந்தா புடி, போ. பாட்டி, போய் ரெடி ஆகு, போ. அத்தை, ஆதி உன்னோட புருஷன். அத முதல்ல ஞாபகத்துல வச்சுக்கோ. பாட்டி, ஆதி முன்னாடிதான் சுதாகர் சார் நம்மள வெளியே போக சொன்னாரு. அப்ப கூட ஆதி எதுவுமே பேசல பாட்டி. வேடிக்கை தானே பார்த்தாரு. அதுக்கு மேல நாம எப்படி இந்த வீட்ல இருக்க முடியும்? ஆமா பாரதி, ஆதி இப்போ உன் மேல கோவத்துல இருக்காரு. ஆதி இதெல்லாம் கண்டுக்காம இருக்கிறதால ஆதிக்கு உண்மையிலேயே குழந்தைங்க மேல அக்கறை இல்லைன்னு அர்த்தம் இல்ல. பாரதி, அவசரப்பட வேண்டாம். அக்கா, நான் உன் கூட கொஞ்சம் தனியா பேசணும், வரியா? வாக்கா. அம்மா கூட. என்ன மனோ, உனக்கு என்ன பேசணும்? நீ என்னக்கா டக்கு டக்குன்னு முடிவெடுக்கிற? இந்த வீட்டை விட்டு நம்ம போக கூடாதுக்கா.
நான் எதுக்கு சொல்றேன்னு உனக்கு புரியலையாக்கா? அந்த மித்ரா ஒரு ராட்சசி. அது தெரிஞ்சும் மாமாவை மித்ரா கிட்ட விட்டு போறது எந்த விதத்துலக்கா நியாயம்? அவளை பத்தின உண்மை உனக்கு எனக்கு மட்டும்தான் தெரியும். நீ அமைதியா இருன்னு என்ன அமைதியா இருக்க சொன்னதாலதான் நான் இப்பவும் வார்த்தை கட்டுப்பட்டு மாமாக்கு ஏதோ ஆயிடக்கூடாதுன்னு அமைதியா இருக்கேன். மித்ரா ரொம்ப டேஞ்சர்க்கா. எனக்கு தெரிஞ்சு இப்ப நடந்த பிரச்சனைக்கும் மித்ரா தான் காரணமா இருப்பான்னு நினைக்கிறேன். ரொம்ப யோசிக்காதக்கா. இப்ப நம்ம வீட்டை விட்டு போயிட்டோம்னா அதுக்கப்புறம் உள்ள வரவே முடியாது. நீ அவசரப்படாதக்கா. அபி, நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன். அப்படி சொல்லு மனு, நீ இப்பதான் கரெக்டா பேசுற. அம்மா, நாம எங்கம்மா போறோம்? அப்பா வரலையா? அம்மா, ஏம்மா அப்பா நம்ம கிட்ட கொஞ்ச நாளா பேசவே இல்ல? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல ஆதித்யா. நாம கொஞ்ச நாள் வெளியே இருக்கலாம். அதுக்கப்புறம் அப்பா நம்ம கூட வந்துருவாரு. இல்லம்மா, எனக்கு இப்பவே அப்பா வேணும். வா, நம்ம உள்ள போலாம்.